பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப பாசம் வைத்திருக்கிறார். அதனால தான் பாருங்க, தினமும் ஒரு வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார்ல. இன்னைக்கு கூட நீங்க ரொம்ப மனசு வந்து போய் யாருக்கும் என் மேல அக்கறை இல்லை, என் மேல ஒரு பாசம் இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து யாரும் சிந்திப்பார் இல்லை, நான் இவ்வளோ பாடுபடுறேன்னு யாராவது என்னை விசாரித்து ஹெல்ப் பண்ணாங்களே, வீட்டில் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் சுயநலமாக அவங்கவுங்க காரியத்தை தான் பார்க்குறாங்க. ஏன் காரியத்தை குறித்து யோசிப்பார் ஒருத்தர் இல்லை. அப்படிலாம் கலங்குறீங்களா? உங்களை குறித்து சிந்தையாக இருக்கிறவர் இயேசு, உங்கள் மேலே கவனமாக இருக்கிறவர் இயேசு. அவர் இருக்கும்போது எதுக்கு நீங்கள் கலங்கணும்? அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? யாத்திராகமும் 33 அதிகாரம் 17வது வசனத்தில், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். உன்னை நான் அறிந்திருக்கிறேன் மகனே, மகளே, உன்னை நான் அறிந்திருக்கிறேன். உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்து அறிந்திருக்கிறேன். என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. பிறகு எதுக்கு பயப்படணும்? மோசே இந்த பக்தர் வந்து ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார், ஒரு அரிதான காரியத்தை கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ வேண்டிக் கொண்டபடியே நான் செய்வேன். மோசே கேட்டுக்கொண்டதுபடி கர்த்தர் செய்வேன்னு சொல்றார். நீ அது கேட்டல, நான் செஞ்சிடறப்பா. எதனால தெரியுமா? என்னுடைய கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. என்ன, நான் உன்னை அறிந்திருக்கிறேன். அதான் ஆண்டவர். மனிதனுடைய பார்வை வேறு, ஆண்டவருடைய பார்வை வேறு. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனிதன் நம்முடைய முகத்தை பார்த்து அதுக்காக தீர்ப்பு சொல்லுவான். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார். நம்முடைய இருதயம் ஆண்டவர் மேலே தாகம், ஆண்டவர் மேலே விசுவாசம், ஆண்டவர் மேலே அன்பு, மற்றவங்களை நேசிப்பது, மற்றவங்களுக்கு உதவி செய்வது, நல்ல ஒரு இருதயமாக இருந்தால் அதை பார்த்து தேவன் நமக்கு கிருபை தருவார். அவருடைய கிருபை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியும். என் திறமை, என் பல நான் சாதிச்சுட்டேன் அப்படி சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. தேவனுடைய கிருபை. பாருங்க, இந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி இப்போ நடந்துக்கிட்டே இருக்குல்ல. 5-6 வருஷம் ஆயிட்டு தொடர்ந்து நடக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். கொரோனா காலத்தில், லாக்டவுன் காலத்தில் தினமும் தேவனுடைய செய்தியை கொடுக்க கிருபை கொடுத்து உலகமெல்லாம் அந்த செய்தி போனது. 160 நாடுகளுக்கு மேல் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்தி கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. உலகமே முடங்கி கிடக்கும் போது இந்த சின்ன கிராமத்திலிருந்து உலகம் எங்கும் இருக்கிற நம்முடைய தமிழ் மக்களுக்கு தெய்வ செய்தியை கொண்டு செல்ல கர்த்தர் பயன்படுத்தினார். நான் யோசித்து பார்த்தேன், ஓ லார்ட், என்னை விட எவ்வளோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, என்னை விட எவ்வளோ அதிகமாக ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, என்னை விட அதிகமாக நல்ல நீதியாக செயல்பட நீதிமான்கள் இருக்கிறாங்க, என்னை விட கடினமாய் உழைக்கிற ஊழியர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன கிராமத்தில் இருந்து தகுதி இல்லாத என்னை ஏன் ஆண்டவரே? அப்போ இந்த வார்த்தை தான் ஆண்டவர் சொன்னார், அது உன்னுடைய தகுதியினால் அல்ல, என்னுடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. இதுக்கெல்லாம் காரணம் அவருடைய கிருபை. இயேசுடைய ஊழியம் அவருடைய கிருபை, தேவனுடைய கூடாரம் அவருடைய கிருபை. இந்த வாக் வித் ஜீசஸ் நிகழ்ச்சி இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுறாங்களே, அவருடைய கிருபை. அப்ப கிருபை என்பது தகுதியற்ற ஒரு மனிதனுக்கு தேவன் காண்பிக்கிற தயவு. அதுதான், தேவனுக்கு முன்பாக பார்க்கும்போது நான் தகுதியற்றவன், ஆனால் அவர் தம்முடைய மிகுந்த கிருபையின்படி என்னை தெரிந்து கொண்டு என்னை கிருபையாய் பயன்படுத்தி வருகிறார். அவ்வளவுதான். நம்ம எல்லாருமே அதை உணர்ந்து நடந்து கொண்டு வைங்களேன், நம்முடைய ஆசீர்வாதம் பாதிக்கப்படாது, நம்ம ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருக்கும். அவருடைய கிருபை 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 என்று ஓடி ஓட்டத்தை முடிக்க முடியும். அதனால் ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததற்காய் ஸ்தோத்திரம். எப்பொழுது இந்த கிருபை என்னை தாங்கணும் அப்படின்னு கேட்கணும். இந்த கிருபை நான் ரொம்ப வாஞ்சித்ததுனால தான் ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராதேன்னு என்னோடு இந்த வசனத்தை கொண்டு பேசினார். இப்பவும் அது சொல்லிதான் நான் துதிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த கிருபை நிமித்தம் என்னை பயன்படுத்தி இவ்வளவு மக்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறேன்.
அது என் தகுதியினால் அல்ல, உம்முடைய கிருபை. அதை சொல்ல 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 அந்த கிருபை பெருகி கொண்டே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, நான் குடும்பமா இருக்கிறது கிருபை, நான் இவ்வளவு படிச்சது உம்முடைய கிருபை, இந்த வியாபாரம் உம்முடைய கிருபை, இந்த வீடு உம்முடைய கிருபை, இந்த நண்பர்கள் உம்முடைய கிருபை, இந்த ஊழியம் உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை கிருபைன்னு அந்த கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. அந்த கிருபை விலகாமல் இருந்தாலே கடைசிவரை அந்த கிருபை உங்களை பாதுகாத்து நடத்தும். அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே, என் தகுதி அல்ல, என் பலன் அல்ல, என்னுடைய பக்தி அல்ல, என்னுடைய பரிசுத்தம் அல்ல, உம்முடைய கிருபை கிருபை கிருபை. உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ஆசீர்வதிக்கிறீர், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை நடத்துகிறீர். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்.